ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல். அம்மா இன்றைக்கி உங்களுக்கு தேங்காய் பால் எடுத்து எப்படி சோறு பொங்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம நெய் சோறு, பிரியாணி எல்லாம் ஆக்குதும்ல, அதே மாதிரி இது தேங்காய் சோறு. அது எப்படி பொங்கலாம்னு உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பு பற்றிக்கலாம். அப்புறம் நம்ம 1 கிலோ வேகுற மாதிரி ஒரு சட்டி வச்சுக்கலாம். அம்மா இப்போ 1 கிலோ அரிசிக்கு தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தர போகிறேன். ஒரு 100 கிராம் நம்ம சமையல் எண்ணெய் அதை ஊற்றிக்கலாம். நம்ம தேங்காய் சோறுக்கு நம்மளுக்கு வெங்காயம் தான் ரொம்ப முக்கியம். 1 கிலோ அரிசி பொங்கணும்னா ஒரு 200 வெங்காயம் அப்படியே வெட்டி போட்டுக்கிடுங்க. இந்த வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லா கலர் மாதிரி வெந்துட்டு இப்போ நம்ம இதில் ஒரு 100 கிராம் தக்காளி, ஒரு பழம் அதை வெட்டி போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூடு பட்டை கிராம்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இப்போ நம்ம ஒரு ஜாதி மந்திர பூ, ஒரு நட்சத்திர பூ, ஒரு 3 குட்டி மிளகானால 3 பச்சை மிளகாய் பாருங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. நம்ம கொஞ்சம் மல்லி இலை, புதினா இலையும் தம் போடும்போதும் கொஞ்சம் போடணும். அதனால் இப்போ கொஞ்சமாக பாருங்கள், கொஞ்சம் கால் இப்போ இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டது மல்லி இலை, அப்புறம் இது புதினா இலை பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் தம் போடும்போது நம்ம கொஞ்சம் போடணும். தேங்காய் சோறுக்கு வேறு எந்த வித மசாலாவுமே கிடையாது. நம்ம இஞ்சி பூடு பட்டை கிராம்பு எல்லாம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த இதில் பிரியாணிக்கு நம்ம 100 கிராம் போடுவோம். இதுக்கு அப்படி கிடையாது, 50 கிராம் போதும். கொஞ்சமாக 2 ஸ்பூன் அரைச்சி, இப்படி நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் போதும். கொஞ்சம் இந்த இஞ்சி பூடு பேஸ்ட்டு வாட போகுது வரைக்கும் கொஞ்சம் அப்படி கிண்டிக்கிடுங்க. பார்த்தீங்களா, பேஸ்ட்டு போட்ட உடனே அப்படி ஒரு மனம் நல்லா வருது. தேங்காய் பால் எடுத்து பொங்குறதுனால அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். 1 கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய் பால் எடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், 1 கிலோ அரிசி அம்மா எடுத்திருக்கேன். இந்த சட்டிக்கு கொஞ்சம் 3/4 சட்டி இருக்குது, இப்படி கொஞ்சம் கீழே இருக்குது. இந்த சட்டியை வச்சே அளவு நம்ம 2 தண்ணி ஊற்றணும். சாரி அம்மா, தண்ணின்னு சொல்லிட்டேன். அதுக்கு நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதைத்தான் நம்ம 2 சட்டி ஊற்றணும். நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு டபுள் மடங்கு தேங்காய் பாலை ஊற்றிடணும். இப்போ நம்ம தேங்காய் பாலை ஊற்றிட்டோம். இப்போ இதை கொதிக்க விட்டுறக்கூடாது. லேசாக ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு மாதிரி முறை பொங்கி வரும். இப்போ நம்ம அரிசியை களைஞ்சி அதில் போட்டுடணும். கொஞ்சம் அப்படி வரட்டும். பாருங்கள், வச்சு ஒரு 2-3 நிமிஷம் ஆகிட்டு நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, இப்படி முறை கூடின உடனே அரிசி களைஞ்சி போட்டுறணும். கொதிச்சிடக்கூடாது, அரிசி இதிலே போட்டுருங்க. இந்த பாருங்கள், அம்மா அரிசி களைஞ்சி வச்சுருக்கேன், இப்படியே அள்ளி போட்டுக்கலாம். தேங்காய் சோறு நம்ம சாதாரண ரைஸ்லேயே நம்ம பொங்கிடலாம். வீட்டுக்கு எப்பவும் நம்ம சமைக்கிற அரிசியிலே பொங்கிடலாம். அதுக்கு பாசுமதி ரைஸ், பிரியாணி அரிசி எதுவுமே வேண்டாம். நம்ம எப்பவும் சமைக்கிற அரிசி போட்டு அழகாக பொங்கிடலாம். அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் மட்டும் 1 கிலோ அரிசிக்கு ஒரு தேங்காய் அரைச்சி பால் எடுத்துருங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட உடனே கிண்டி ஒரு தடவை கொஞ்சம் லேசாக குடிச்சு பாருங்கள், உப்பு சரியாக இருக்கான்னு. காணாட்டம் கொஞ்சம் போட்டுக்கிடுங்க. இவ்வளோதான், வேறு ஒரு மசாலா ஒன்றுமே கிடையாது. இப்போ நல்லா கொஞ்சம் நம்ம கொதி அரை வேக்காடு வெந்த உடனே அழகாக கொஞ்சம் நெய்யை ஊற்றி அப்படியே கொஞ்சம் மல்லி புதினா போட்டு தம்மில் வச்சுருவோம். அப்படி ஒரு டேஸ்ட் வந்துடும். இது இப்படியே கொஞ்சம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். பாருங்க, வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டு அது எப்படி கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு கிண்டி விட்டுக்கிடுங்க. இன்னும் கொஞ்சம் கொதித்து அரிசியும் தண்ணி சமமாக வரட்டும். மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆகிட்டு கொஞ்சம் தண்ணி வற்றிருக்கும். பார்த்தீங்களா, பார்த்தீங்களா, அரிசியும் தண்ணி நல்லா சமமாக தேங்காய் பாலும் அரிசியும் கரெக்டாக இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில்
இதுக்கு நம்ம பிரியாணிக்கு போட்ட மாதிரி ஊற்றின மாதிரி தயிரோ எலுமிச்சம்பழச்சாரோ எதுவுமே இதில் ஊற்ற வேண்டாம். வெறும் தேங்காய் பாலும் இந்த இஞ்சி பூண்டு பட்டைக்கரம் இந்த மசாலா மட்டும் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதில் நம்ம 1 கிலோ அரிசி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? 1 கிலோ அரிசிக்கு ஒரு 100 நெய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். அப்புறம் கொஞ்சம் மல்லி புதினா அம்மா போட்டேன், மிச்சம் கொஞ்சம் இப்போ இந்த நெய் ஊற்றுறதுக்கப்புறம் அதில் நம்ம அழகாக அப்படி போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கிண்டு அப்படியே அழகாக கிண்டி சரிங்களா? இதை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சுக்கிட்டு நல்லா ஒரு கல்லை தூக்கி போட்டு அப்படியே நம்ம தம்மில் போட்டுடலாம். இப்போ நம்ம இதை இப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக ஆக்கிடுங்க. ஸ்லோவாக ஆக்கிட்டு அப்புறமா ஒரு தோசைக்கல், ஆகாத கல் இப்படி போட்டுருங்க. அப்புறமா சோறை தூக்கி நம்ம இதில் வச்சிடலாம். இப்படியே நம்ம இதை இனிமேல் தான் நம்ம ஒரு அரை மணி நேரம் இதை இப்படியே வைக்க போகிறோம். அது அப்படியே அதிலே நீறி அப்படியே முடிஞ்சிடும். அந்தளவு நமக்கு தேங்காய் சோறு ரெடி. இப்படியே நம்ம அரை மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வச்சு அரை மணி நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம சோறு நல்லா வெந்திருக்கோம். இப்போ நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்களா, அரை மணி நேரம் அப்படியே நம்ம தம் போட்டிருந்தோம். இப்போ அழகாக வெந்துட்டு இப்படியே நம்ம ஒரு பெரட்டி அப்படியே சோறு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அழகாக வெந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் சமமாக வந்துட்டு தேங்காய் சோறு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காயில் பால் எடுத்து நம்ம பொங்கினோம்னா இந்த தேங்காய் சோறுக்கு மட்டன் எடுத்து கறி குழம்பு வச்சு சாப்பிட்டா அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மா கறி தான் எடுத்து கீழே குழம்பு வச்சுருக்கேன். இப்போது இந்த குழம்பு வச்சு தான் எல்லோரும் சாப்பிட போகிறோம். தேங்காய் சோறு ரெடி. இதை அப்படியே இறக்கி நம்ம இப்போ பரிமாறிக்கிடலாம். பாருங்கள், நல்ல டேஸ்ட்டான தேங்காய் சோறு ரெடி ஆகிட்டு அம்மா அதுக்கு மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். இப்போ அதை ஊற்றி அழகாக நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா பண்ண இந்த தேங்காய் சோறு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.